துளசி, இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? கொஞ்சம் பரவாயில்லையா? தலை சுத்தி நின்றுருக்கா? பரவாயில்ல மாமா. ஒரேடியா தலை சுத்தலாம் இல்ல, அப்பப்ப விட்டு விட்டு தலை சுத்துது. கொஞ்சம் நின்னா நல்லா இருந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் தலை சுத்து வந்துருது. சாப்பிடவே பிடிக்கல, ஒரு மாதிரியா ஒமட்டிக்கிட்டே இருக்குது. அட, வாங்கத்த, வாங்க மாமா. ஆட மாப்பிள்ள, வாழ்த்துக்கள். அப்பாவை பொரிய, இணைய தாத்தா ஆக்க பொரிய. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த விஷயம் இப்பதான் கேள்விப்பட்டோம். சடான்ட்டு இந்த துணி கூட மாத்தல, அப்படியே கிளம்பி ஓடியாரோம். இல்ல மாப்பிள்ள, நேத்தே நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, அம்மா தலை சுத்தினாப்புல இருக்குது, அப்பப்ப ஒரு மாதிரியா இருக்குதுன்ட்டு. அப்ப நான் சொன்னேன், ஒரு போது ஆசிரியர் போய் காமிச்சிட்டு வரணும் கேட்டு சொன்னேன். அவ கேட்கல. அது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு. பத்தியா, எதுவும் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் தெரியும். நான் பாட்டியாக போறேன் என்ன. பேசிட்டுங்க அத்தை. காப்பி எதுவும் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். என்ன துளசி, சொன்னோம்ல நேத்து குழந்தை எதுவும் உண்டாயிருப்ப, ஆஸ்பத்திரி போய் பாருன்ட்டு, கேட்டியா? சரி, இப்ப ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத என்ன. பெசாட்டு ஒரு 6 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க, அதுக்கப்புறம் உள்ள வேலையை பாரு. அப்பதான் சுகப்பிரசவம் நடக்கும் என்ன. போங்கம்மா, எல்லாரும் வேலை எதுவும் செய்யாதீங்க, பேசாம இருங்க பேசாம இருங்க. இவரு வேற, இனி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், காப்பி முதல்ல உனக்கு நான் தான் போட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு. அத்தையும் சொல்லிட்டாங்க, நீ அடுப்பங்கிற பக்கமே போவேனா, நல்ல ரெஸ்ட் எடுமா அப்படின்ட்டு. சும்மே இருக்கனாலும் போர் தானே அடிக்கும். அதான் உனக்கு இந்த கூட பின்னெல்லாம் தெரியும்ல, கூட பின்னது வேற என்னெல்லாமோ செய்விய, இந்த கண்ணாடி கப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது செய்யி. அப்படி வேலை செய்யாம இருந்தாலும் ஒரு மாதிரி மடி கொடுத்துரும். அட வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா வந்திருக்காங்களா? வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? இந்த பாட்டியாக பொரிய சந்தோஷம் தானே, நான் அத்தையாக போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதான் நானும் பொண்ணையும் போய் கோயில போய் சாமி கும்பிட்டு வரோம். அண்ணி, உங்களுக்காக அர்ச்சனையை கொடுத்து குங்குமம் வாங்கிட்டு வந்தோம், நானே வச்சு விடுறேன். குங்குமம் மட்டும் வச்சு விட்டா போதாது, அத்தையாக போற நீ, இனிதான் உனக்கு பொறுப்பு அதிகமா இருக்குது. அண்ணிய பாத்துக்கிற பொறுப்பு உனக்குதான். இன்னும் நீங்க கவலையே படாதீங்க, அதெல்லாம் அண்ணிய நல்லா பாத்துக்கிடுவோம். நாங்க மட்டும் இல்ல, இந்த பொண்ணு இருக்கா, அண்ணன் இருக்கா, அம்மா இருக்கு, அப்பத்தா இருக்குது, எல்லாரும் பாத்துக்கிடுவோம், கவலையே படாதீங்க. பொன்னி, லெமன் சாதம் நீயா பண்ண? சூப்பரா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். வயிறு வர பசியா இருந்ததா, 2-3 முறை வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆமா, உருளைக்கிழங்கு யார் ஃப்ரை பண்ணா? அக்கா, கட்டிங் செக்ஷன்லாம் நானு, சமையல் செக்ஷன்லாம் உங்க குழந்தைனாரு, அவர் தான் பண்ணாரு. நான் சமையல் எதுவும் பண்ணல, கட் பண்ணி மட்டும் கொடுத்தேன். ஓஹோ, அதானே பார்த்தேன். நல்லா இருக்குதுன்னு நினைச்சேன். நீ பண்ணலையாப்போ? சமையல் எதுவும் தெரியாத பொண்ணு உனக்கு? பொம்பளை பிள்ளைங்க சமையல் கத்துக்கிட வேணா? இப்படி இருந்தா எப்படி? ஒரு லெமன் சோறு கூட பண்ண தெரியலையாக்கும். எல்லா சமையலும் கத்துக்க என்ன. இனி அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, நீ தான் சமையக்கட்டுல கூட மாற அத்தைக்கு உதவி செய்யணும், சரியா? இல்லம்மா, சமையல் எனக்கு எதுவும் அவ்வளவா தெரியாது, அம்மா சொல்லதான் செய்வாங்க கத்துக்க கத்துக்கன்ட்டு. எனக்கு அதுக்குள்ள நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை, அதனாலயே என்னமோ சமையலை கத்துக்கிடவே இல்லை. இன்னும் கத்துக்கிடுவேன் அக்காவுக்காக. பாவம்ல அக்கா, ரெஸ்ட் எடுக்கட்டு, அதெல்லாம் நாங்க இருக்கோம், எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுவோம், நீங்க எந்த கவலையும் பட வேணாம். துளசி, இல்லாட்டி எல்லாத்துக்கும் சிரமம், நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், பேசாட்டி நீ என் கூட வந்துடா, 1 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொண்டு அப்புறம் விடுறதுனே. அதெல்லாம் எதுவும் வேணாத்த, நான் இருக்கேன், அம்மா இருக்கு, பொண்ணு இருக்கா, பூமாரி இருக்கா, தம்பி இருக்கா, அப்பத்தா இருக்காங்க, இப்படி பேர் இருக்காங்க இல்ல, அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம், நீங்க எந்த பயமும் வேணாம் உங்களுக்கு. இல்ல நானே கூட வந்து பாத்துக்கிடுவேன் என் பொண்டாட்டிய. பூமாரி ஹாஸ்பிட்டல் வர்றேன்னால இன்னும் காணல, ஒருவேளை வந்திருப்பாளோ? இந்தா நம்மள பார்க்க வந்திருப்பாள, இருந்தாலும் என்னன்னு தெரியலையே. சரி, அவ வந்தாலும் என்னன்னு தெரியல, சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போன மாதிரி போவோம். அப்படியே அவங்க அண்ணி ரூம்ல போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு வருவோம். அவ இருக்காளா என்னன்னு தெரிஞ்சிரும்ல. அட, 100 ஆயிசு உனக்கு. இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன், வந்தே என்னன்னு தெரியலையே. அப்படியே ரவுண்ட்ஸ் போய் அப்படியே உங்க அண்ணி ரூம்ல போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்க, நீயும் வந்துட்ட. வாங்க வாங்க, வெல்கம். உட்காருங்க மேடம். என்னங்க, சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆமா, நீங்க இப்ப அங்க ஹாஸ்பிட்டலுக்கே போறதில்ல, எப்ப பாரு இங்கேயே உட்காந்துருக்கீங்க, ஏன்? அங்க ஆல்ரெடி நான் 2 டாக்டர்ஸ் போட்டிருக்கேன் ஸ்பெஷலாட்டு. இங்க வந்து இன்னைக்கு இந்த டாக்டர் 1 வீக் லீவுன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக வர்றதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க, அதனால வந்தேன். நல்ல வேலை வந்ததும் நல்லதா போச்சு, உன்னைய பார்த்த மாதிரி இருக்கும்ல.
என்ன பூமாரி, செமஸ்டர் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, காலேஜ் லீவ் விட்டுட்டாங்களா? இல்லங்க, செமஸ்டர் எக்ஸாம் இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் லீவ் விட்டுருக்காங்க. ஓகே, அப்போ ஜாலி தான். நாளைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல போய் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வரவே முடியாது, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதுவும் இல்லாம வீட்டுல இருந்து கிளம்பவே முடியாது. லீவ் டைம், காலேஜ் டைம் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு கிளம்பலாம். லீவ் டைம் சான்ஸே இல்லை. பேசாட்டு உங்க வேலையை பாருங்க. எனக்கு எக்ஸாம் முடிய வரை எங்கேயுமே நகரக்கூட முடியாது. ஓகே பூமாரி, வா அப்படி கேண்டீன்ல போய் ஏதாவது கூலா சாப்பிட்டுட்டே பேசலாம். இல்ல கார்த்தி, வேணாம். நம்ம இங்க இருந்தே கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிருதானே. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. யாராவது பார்த்தா வீண் வம்பு. அன்னைக்கும் இப்படிதான். நல்ல வேலை, பொண்ணு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டா. இல்ல தீந்தேன் அன்னைக்கு. வேணாம், நம்ம இங்கே இருந்து பேசிட்டு இருப்போமே. அட வான்னு சொல்றேன்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம கேண்டீன் போலாம். கேண்டீன்லாம் யாரும் வர மாட்டாங்க மேக்சிமம். வந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். வா முருகனே, 2 ஜூஸ் கொண்டு வாங்க. டாக்டர், இப்போலாம் கேண்டீன் பக்கம் வரதே இல்ல. எங்க டைமே இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வரலைன்னா என்ன கூப்பிடுவாங்க. அப்படியே அங்கேயும் அலையறதுனால டைமுங்கிறதே இல்ல. அதான் கேண்டீன் பக்கம் வர முடியல. டாக்டர், நீங்க எப்பவும் குடிப்பீங்களா லெமன் மின்ட்? அது உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இன்னைக்கு மேங்கோ தான் இருக்கு பாத்துக்கோங்க. டாக்டர், இவங்க யாரு? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? இவங்களானே, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்னை பார்க்க வந்தா. அதான் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாமே அப்படின்னு நீங்க வந்தேன். அப்படியே டாக்டர், உங்களுக்கு கல்யாணம் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? சொல்லவே இல்ல. பார்க்க நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. சரிங்க டாக்டர், பேசிட்டு இருங்க. வேற வேணா கூட சொல்லுதான் கொண்டு வரேன். அவங்கள்ட்ட போய் கல்யாணம் பண்ண போறேன்னு பொண்ணுன்னு சொல்லிங்க கேட்டேன்னு சொல்லிட மாட்டாங்களா? அப்ப நாளைக்கு ஷாப்பிங் போக வரமாட்டேன் அப்படிதானே? அம்மா ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க. வாயேன், அம்மா நீனா 3 பேரும் சேர்ந்தே போகலாம். அதெல்லாம் நான் வர வழியிலேயே அத்தையை பார்த்துட்டு தான் வரேன். காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க, என்ன ஏதுன்ட்டு கேட்டுட்டு தான் வரேன். இப்பெல்லாம் என்னால எங்கிட்டும் வர முடியாது. எனக்கு படிக்கணும். செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓஹோ, கூப்பிட்டா வர மாட்டேல. இப்ப பாரு உனக்கு ஒரு ஷாக்க. ஐயோ பூமாரி, உங்க அண்ணன் அந்த கிட்ட வந்துட்டாரு. ஐயோ, என்ன சொல்ல போற பூமாரி? ஐயோ, பயமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, வர வேண்டாம், யாரும் பாத்துருவாங்கன்ட்டு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. ஐயோ கடவுளே, நீ காப்பாத்தணும். என்ன செய்யுதுங்க சொல்லுங்க. சும்மா சொன்னேன், இட்ஸ் a prank. உங்களை போங்க நீங்க. ஏன் கார்த்திக் இப்படி விளையாடுறீங்க? பயம் காட்டாதீங்க. அப்பா, ஒரு நிமிஷத்துல ஹார்ட் எல்லாம் நின்னுருச்சு. போங்க உங்களை. போதும் போதும். எப்பா, என்னம்மா நடிக்கிற? வலிக்குதுடி. உங்களை தர அடிக்காம கொஞ்சம் செய்வாங்க. எப்பா, என்னன்ட்டு பயந்துட்டேன் தெரியுமா? பூமாரி, உண்மையாட்டே உங்க அண்ணன் வந்துட்டாங்க. சீரியஸா? அங்க பாரு. ஒருக்கதான் இந்த பூமாரி ஏமாறுவா. சும்மா சும்மா ஏமாற மாட்டா. அண்ணனை வந்தா பாத்துக்கலாம். உண்மையாட்டுதான், ரியலி. பூமாரி, ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் காமிக்காத, கேஷுவலா பேசுற மாதிரி இரு. சீரியஸா, உன்னோட 2வது அண்ணன் தான் பாத்துட்டு தான் நிக்காரு. அப்பளே ஒரு போனை போட்டு சொல்லியிருந்தா காப்பியை வீட்டுல போட்டே கொண்டு வந்திருக்கலாம். கடையில எல்லாம் நல்லாவா இருக்கும். லெமன் சாதமே பண்ணிட்டோம். டீ போட என்ன பெரிய விஷயமா என்ன? ஆமா, எங்கிட்ட எங்க இருக்கு கேண்டீன் தெரியலையே. முன்ன பின்ன ஆஸ்பத்திரியில் வந்தா தானே தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் தலைவலின்ட்டா சுக்கு கசாயம், காய்ச்சல்ன்ட்டா ஒரு மாத்திரை கடையில் வாங்கி போடுவோம். இப்படியே போட்டு கழிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல் பக்கமே வருதில்ல. முன்ன பின்ன வந்தா தானே தெரியும் எது எது எங்க இருக்குன்ட்டு. என்ன பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம ஊர்லயும். இம்புட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில மருத்துவ வச்சு தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் அப்பா கூட்டிட்டு போகும். இப்ப பாரு, அங்கங்க ஹாஸ்பிட்டலு, மெடிக்கல் ஷாப்பு, அது இதுன்னு ஒரே மாறிடுச்சு. இந்த ஒரு ஆள் வராரு, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் கேண்டீன் எங்கிட்டு இருக்குன்ட்டு. தெரியல பெசாட்டு வெளியே போய் வாங்கிட்டு வருவோம். இல்ல வீட்டுல கூட போய் காப்பியை போட்டு கொண்டு வந்துருவோம். பைக்கு தான் இருக்குல்ல. அண்ணே, இங்க கொஞ்சம் வாங்கலேன். இந்த கேண்டீன் எங்கிட்டு இருக்குன்னு தெரியுமாண்ணே? கேண்டீனா தம்பி? இந்தா இங்கிட்டும் போலாம் இங்கிட்டும் போலாம். இப்படி போனாலும் ஒரே வழிதான், இப்படி போனாலும் ஒரே வழிதான். நீங்க இப்படி போய் திரும்ப கேண்டீன் வந்துரும். ரொம்ப நன்றிண்ணே. என்ன பூமாரி மாதிரி இருக்குது? இவன் என்ன இந்த டாக்டர் இருந்து பேசிக்கிட்டு இருக்குதா? அன்னைக்கும் இப்படிதான். அப்பத்தா கூட்டிட்டு வரும்போது என்னமோ பேசிக்கிட்டு இருந்தா.
கேட்டதுக்கு கூட படிக்கக்கூடிய பிள்ளைய அட்மிட் பண்ணிருக்கு, அதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்ட்டா. இன்னைக்கு என்ன பேசிட்டு இருப்பா? ஏன்னோ ரொம்ப தெரிஞ்சவங்கிட்ட பேசுன மாதிரியே பேசிட்டு இருக்கா. வர வர ரொம்ப குடித்தான் அழகிதாவா. என்னன்ட்டு ரெண்டு கொடுத்தா தான் சரிப்படுவாவா. ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணிய பார்க்க வந்தா பார்த்தமா கிளம்பணுமான்னு இருக்கணும். இது என்ன டாக்டர்கிட்ட இருந்து என்னமோ 10 வருஷம் பழகுன மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லா இல்லையே கொஞ்சம் கூட. எல்லாம் அந்த அம்மாவும் அண்ணனும் கொடுக்குற செல்லனால இவ இப்படி இருக்குதா. இந்த வாரேன். ஆமா டாக்டர், இப்போ அவளுக்கு பரவாயில்ல. எங்க அன்னைக்கு குழந்தை இருக்காங்க, அதான் பார்க்க வந்தேன். ஆமா, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். டாக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? ஓ, ஓகே ஓகே. எம்பிபிஎஸ் படிங்க. எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆயிடலாம். எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் போதாது, நிறைய ட்ரைனிங் இருக்கணும். நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்க? குமாரி, என்ன இங்க வந்து பேசிட்டு இருக்குது? அங்க அம்மா உன்னை தேடிட்டு இருக்குது. இல்லனே, ஒரே தண்ணி தாகமா இருந்துச்சா, அதான் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகணும்னு வந்தேன். இந்த பொண்ணிய கூட கூப்பிடத்தான் செஞ்சேன், அவதான் வரலன்ட்டா. அதான் குடிச்சிட்டு இருந்தேன். டாக்டர் வந்தாரா, அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேனே. இப்படி எல்லாம் ஒத்தையில வரக்கூடாதுன்ட்டு உன்ட்ட பல மட்டும் சொல்லியிருக்கானா? உன்னைய கூட்டிட்டு வரணும், இல்ல நான் தான் நின்னேன்ல, என்கிட்ட 2 ஜூஸ் வாங்கிட்டு வர மாட்டேன். ரொம்ப கூடிதான் தெரியுத நீ. போ.